வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். இதற்கு முந்தின அதிகாரத்தில், அதாவது 14ஆம் அதிகாரத்தில், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினபடினாலே எப்படி ஆண்டவர் அவர்களை கானானுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு தடுத்து போட்டார் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது அடுத்த 40 வருஷங்கள் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் தடை செய்தார். ஆனால் இப்பொழுது இந்த 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் அடுத்த சந்ததியினர் எப்படி கானானை சுதந்திரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த அதிகாரம் எப்படி தொடர்கின்றது என்று பாருங்கள். 2ஆம் வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நண்பர்களே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கும் போதும் இரக்கமுள்ளவராயிருக்கின்றார். அவருடைய நியாய தீர்ப்பு எப்பொழுதும் கிருபையினால் சாரமேற்றப்பட்டதாயிருக்கின்றது. அவர் பரிசுத்தராய் நீதியுள்ளவராய் இருக்கின்றபடினாலே ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் தம்முடைய உறவுகளில் உண்மையுள்ளவராய் இருக்கின்றபடினாலே கிருபையையும் தருகின்றார். ஆண்டவரிடத்தில் இருக்கும் இந்த 2 தன்மைகளையும் அதனுடைய நடுநிலைமையையும் முதிர்ந்த விசுவாசிகள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செயல்படுத்துகின்றார்கள். அதாவது ஒரு பக்கத்தில் இரக்கமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்தத்தில் கொஞ்சமேனும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். பாருங்கள், இந்த 15ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் ஆறுதலாய் இருந்திருக்கும். அவர்களுடைய பாவ நிலைமையில் கூட ஆண்டவர் கிருபையாக அவர்களுக்கு கிடைக்கப் போகும் கானானை குறித்து பேசினார். இது மாத்திரமல்லாமல் இந்த அதிகாரத்தில் கானானுக்குள் பிரவேசிக்க போகும் அடுத்த சந்ததியினர் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஞாபகப்படுத்தி சொன்னார். அதாவது ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த உறவை அவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எப்படியாக ஆண்டவரோடு உள்ள உறவை தக்க வைத்து கொள்ள முடியும்? 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் பலதரப்பட்ட பலிகளை குறித்து பேசினார். சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பண்டிகை பலிகள், போஜன பலிகள், பான பலிகள் என்று பல பலிகளை ஆண்டவர் குறிப்பிட்டு சொன்னார். அதாவது இந்த காணிக்கைகளையும் பலிகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கொண்டு வரும்போது ஆண்டவரோடு அவர்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த பலி முறைகள் மூலமாக ஆண்டவரோடு அவர்கள் ஒரு நல்ல உறவை தக்க வைத்து கொள்ள முடியும். நண்பர்களே, ஆண்டவருக்கு உணவோ போஜனமோ இந்த பலிகளோ தேவையில்லை. இந்த பலிகளை அவர் சாப்பிடப் போவதில்லை, அவருக்கு ஆகாரம் தேவையில்லை. ஆனால் இந்த பலிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கும் அவரோடு உள்ள உறவை புதுப்பித்து உயிரோட்டமாய் வைத்துக் கொள்வதற்கும் உதவி செய்தது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதே நேரத்தில் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். எப்படி அவரில் நிலைத்திருக்க முடியும்? கர்த்தர் சொன்னது என்னவென்றால், அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் அவரோடு உள்ள உறவில் இருக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று இயேசு கற்பித்தார். பாருங்கள், 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கானானை விட்டு விலகி போனார்கள்.
ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து இன்னும் ஒரு முறை ஆரம்பிக்க முடியும் என்று சொன்னார். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தினந்தோறும் ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி கீழ்ப்படிய முடியாமல் போனால் என்ன செய்வது? இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் மனிதர்கள்தானே. அவர்கள் ஒருவேளை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த எல்லா பலிமுறைகளையும் பின்பற்ற முடியாமல் போனால் என்ன செய்வது? உதாரணமாக, ஒருவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு முறை இருக்கின்றது என்று தெரியாமல் போனால் என்ன செய்வது? இல்லாவிட்டால் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு மனிதன் தான் தீட்டுள்ளவனாய் இருக்கிறான் என்று அறியாமல் ஆண்டவருடைய சமாதான பலியிலே அவன் புசித்து விட்டால் என்ன செய்வது? இந்த அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் கிருபையாக மன்னிப்பிற்கான ஒரு வழியை கொடுக்கின்றார். ஒரு இஸ்ரவேலன் அறியாமையினாலே ஆண்டவருடைய கட்டளையை மீறுவானானால் அவனுக்கு மன்னிப்பிற்கான வழி இருக்கின்றது. 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, அது அறியாமையில் செய்யப்பட்டபடியாலும் அது நிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இஸ்ரவேலில் ஒருவன் அறிந்து செய்தால், துணிகரமாய் செய்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் அப்படிப்பட்ட துணிகரமாய் செய்பவனுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு என்று சொல்லுகின்றார். அது என்னவென்றால், இஸ்ரவேலில் இராதபடி போய்விடுவான் என்பதுதான். 15ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டில் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை முக்கியப்படுத்தி பேசுகின்றோம். ஆனாலும் இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களுக்கு நாமும் கவனமாய் இருக்க வேண்டும். நிச்சயம் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கின்றார். ஆனால் துணிகரமான பாவங்களுக்காக வரும் ஆண்டவருடைய சிட்சையானது சில நேரங்களில் மிகவும் கடினமாய் இருக்கலாம். பழைய உடன்படிக்கையில் அப்படி துணிகரமாய் பாவம் செய்தவன் துண்டிக்கப்பட்டு போனான். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று 31ஆம் வசனம் சொல்லுகின்றது. துணிகரமாய் பாவம் செய்பவனுடைய பின்விளைவு எப்படி இருக்கும் என்று உணர்த்துவது போல 32ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஓய்வு நாள் கட்டளையை தெரிந்தே மீறின ஒருவனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த மனிதன் கல்லறிந்து கொல்லப்பட்டதாக அந்த வசனங்கள் சொல்லுகின்றது. இந்த சம்பவம் நிச்சயமாய் இஸ்ரவேலை உலுக்கியிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் துணிகரமான பாவங்களை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இது அவர்களை உணர்த்தியிருக்கும். நண்பர்களே, துணிகரமான பாவங்களிலிருந்து எப்படி ஒருவன் தன்னை காத்து கொள்ள முடியும்? இந்த 15ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் ஆண்டவர் ஒரு நடைமுறை பழக்கத்தை கொடுக்கின்றார். 38-39 வசனங்களை வாசிக்கும்போது, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டுமென்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களிலேயே ஆண்டவருடைய கட்டளைகளை வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதை பார்க்கும்போது ஆண்டவருடைய கட்டளைகள் அவர்களுக்கு ஞாபகம் வரும் என்பதுதான். நண்பர்களே, விசுவாசிகள் இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுகின்றார்கள். அநேக விசுவாசிகள் அடிக்கடி கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இது அவர்களை துணிகரமான பாவத்திலிருந்து விலக்கி காத்து கொள்ளுகின்றது. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நேயர்களே,
இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.